கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். உபவாச நாட்களிலே சிலுவை தியானம் மற்றும் அதிகாலைகளில் ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்கிறோம். தூங்கும் முன்பாக எந்தெந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும், இரவனத்தில் ஒரு செய்தி பேசி நாம் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 16 முதல் 18 ஆகிய வசனங்களிலே, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். இன்னைக்கு காலவேளையிலே சிலுவை தியானம். உங்கள் வீட்டில் நீங்கள் டைரி இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். 1 யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நமக்கு இயேசு கிறிஸ்து ஹையஸ்டா என்ன கிஃப்ட் கொடுத்தார் தெரியுமா? தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். நம்ம யாருக்காவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவோம், ஒரு கல்யாண வீடு, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவோம். அவங்க ரொம்ப ஆசையா ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. பூமியில இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டு எடுக்க இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தார் தெரியுமா? ஜீவனை கொடுத்தாரா. வசனத்தை வாசிக்கும் போது இருதயம் ஃபுல்லா படபடபடன்னு வருது. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தந்தார் அப்படின்னா ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுனாலே, அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தாரப்பா. அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நம்ம யோசித்து பார்க்கலாமே. யாருக்காவது கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னா கொடுப்போம். ஹாஸ்பிட்டலில் யாராவது அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பணம் கொடுப்போம். தேவைப்பட்டா நகையை கூட கொடுத்துருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களையும் மீட்டு எடுக்க தம்முடைய ஜீவனை தந்திருக்கார். அதுக்கு பேர் தான் அன்பு. அதுக்கு பேர் தான் அன்பு. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க, எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க, எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க காலவேளையிலே கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நம்மளை மீட்டெடுக்க நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த கடைசி காலத்திலே என்ன தெரியுமா செய்யணும்? அன்பு கூறணுமா? ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததில்லை. அன்பு கூறணும். நம்ம வாழ்க்கையிலே குடும்பத்தில் அன்பு கூற முடியுதா? மற்றவங்கள்ட்ட அன்பு கூற முடியுதா? உன்னை போல பிறனை நேசிக்க முடியுதா? இயேசு கிறிஸ்து பிதாவே அவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னார். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நம்மளை மீட்டெடுக்க நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். கஷ்டமான சப்ஜெக்ட். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். ஒரு குடும்பம் ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னா எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. என் வாழ்க்கையில 2015 2014 நான் ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க. சொந்த வீடெல்லாம் விற்றேன், வியாபாரத்தை விட்டேன், கடை நஷ்டமாச்சு. லாஸ்ட்டு பார்த்தா
2016 சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா. நான் ஒரு துன்மார்க்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். நான் பாவம் பண்ணிட்டேன். நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துட்டேன். நான் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேன். நான் மனுஷனை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன். என்னை மன்னிப்பீங்களா? நான் அந்த உலகத்துக்காக ஓடினது போதும். நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சமூகத்தில் தாழ்த்தினேன். உடனே என்னை அபிஷேகம் பண்ணினார். 2026 10 வருஷம் ஆச்சு. அந்த 40 நாள் உபவாசம் இருக்கும்போது தான் தரிசனத்தின் மூலியமாக அபிஷேகம் பண்ணி சாவி கொடுத்து ஊழியத்துக்கு அழைச்சார். இந்த 2026 நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? கிருபையின் காலத்திலே நம்ம கர்த்தருக்காக என்ன செய்ய போறோம்? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்துருக்காருப்பா. அவர் நமக்காக ஜீவனே கொடுத்தாரு. நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. என் வாழ்க்கையில நான் 2016 கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். என் வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, நான் நேரம் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். எனக்கு பாவ மன்னிப்பு வேணும். நான் 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு என் பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். பாவியா என் மேல கிருபையாருன்னு சொல்லி கேட்டேன். கேட்கும்போது என் பாவத்தை மன்னிச்சாரு. அதே நேரத்தில் அதே ஸ்பீட்லேயே அபிஷேகமும் பண்ணினாரு. இன்னைக்கு பார்த்தா 2026 10 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து. யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, 40 நாள் உபவாச நாட்களில் நம்ம எதை கேட்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. உபவாச நாட்களிலே தேவனுடைய பாதப்படியிலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு கிஃப்ட் உண்டு. என் வாழ்க்கையிலே நான் என்ன தெரியுமா கேட்டேன்? என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டேன். என் அக்கிரமம், என் மீறுதல் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில் சுமந்தீங்கப்பா. நான் உங்களை விட்டு தள்ளி போய் துன்மார்க்க வாழ்க்கையா வாழ்ந்துட்டேன். என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மன்னிக்கவும் செஞ்சாரு, அபிஷேகமும் பண்ணினாரு, சாவியும் கொடுத்தாரு. 10 வருஷம் ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 நாள் உபவாச நாட்கள்ல எனக்கு கிடைச்ச கிஃப்ட். அந்த கிஃப்டை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இன்னைக்கு காலவேளையில நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? அன்பு கூறணும். ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்துல அன்பு கூறணும். ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். உபவாச நாட்களில என்னதமா யோசித்து பார்க்கணும்? ஐயா, பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறாங்க. ஒரு மாத்திரை வேணுமா வாங்கி கொடுங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமா கூட்டு போங்க. இல்ல அவங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணிட்டாவும் வாங்க. தேவன் நம்ம குடும்பத்தை பார்ப்பாரு. அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் அதை பார்ப்பாரு. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் உண்டு. சொல்லணும்னா சாட்சி சொல்லிட்டே இருக்கலாம். பக்கத்து வீட்டில் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாங்க. நானும் வரேன். 2 மணி, நைட் 2 மணி, 2 மணிலேருந்து 4 மணி வரையும் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். உடனே நானும் கிளம்பி போயிட்டேன். ஏன்னா ஒரு ஜீவன் அவசர சிகிச்சை போயிட்டு நானும் வரேன். நானும் உடனே கிளம்பி போயிட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. இன்னொரு இடத்துல உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாங்க. நானும் வரேன். அங்கேயே தங்கியிருந்தேன், ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தேன். இன்னைக்கு குடும்பமும் உயிரோட இருக்க, சந்தோஷமா இருக்காங்க. அவசர சிகிச்சை, உடனே கிளம்பி போயிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறணுமா? ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசல உண்மையா அன்பு கூறணுமா? இந்த கடைசி காலத்துல நிறைய வீட்டுல அன்பை காணோம். இது ஒரு வேதனையான காரியம். இயேசு கிறிஸ்து நம்ம மேல எவ்வளவு அன்பா இருந்தா தெரியுமா? ஜீவனே கொடுத்தாராம். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நான் 2020 ஒரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் இருக்கும்போது மத்தியால ஒரு 3 மணி ஒரு 75 வயசு பாட்டி வீட்டு வாசல்ல நின்னுச்சு.
எனக்கு கொஞ்சம் சோறு இருக்கா? உடனே நான் தான் வெளியே போனேன். பாட்டி, சோறு இருக்கு, குழம்பு இல்லையே பாட்டி அப்படின்னு. ரசமாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த பாட்டி. என் வீட்டம்மா உடனே சொல்லிச்சு, ஆமா ரசம் இருக்கு அப்படின்னுச்சு. உடனே சோறும் ரசமும் கொடுத்தோம். உடனே நான் சொன்னேன், முட்டையை பொரி, முட்டையை கொடு அப்படின்னேன். உடனே வீட்டம்மா உடனே முட்டையை போட்டு கொடுத்தா. உடனே பாட்டி தண்ணி குடிச்சுது. மத்தியாலம் கரெக்டாக ஒரு 3 மணிலேருந்து ஒரு 3:30 மணிக்குள்ள நடந்துட்டு இருக்குது. சாப்பிட்டு முடிச்சு அந்த தட்டை கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டு வெளியில வந்தேன். அந்த பாட்டியை காணோம். சாப்பிடும்போது கேட்டேன், பாட்டி உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 75 வயசு. பாட்டி எங்கே இருக்கிறீங்க? நான் சில நேரத்தில் அப்படியே பஸ் ஸ்டாண்டில் அப்படியே தங்கிட்டு அப்படியே போயிட்டுருப்பேன். கண்ணு ரொம்ப தெரிய மாட்டேது. நான் உடனே கேட்டேன், உங்களுக்கு ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளுக்குமே கல்யாணம் முடிஞ்சிட்டு. ஒரு பிள்ளை சென்னையில் இருக்குது, ஒரு பையன் மட்டும் என் கூட இருக்கான், மற்ற 2 பிள்ளைகள் வெளியூரில் இருக்குது. அப்புறம் என் பாட்டி நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். வீடு என் பேரில் தான் இருந்துச்சு. என் மருமக சரியில்லை, வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டா. என் வீடு என் பையன் எடுத்துக்கிடுவான். எனக்கு வீடு இல்லை, ரொம்ப வயிறு பசிச்சு, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். யாராவது எனக்கு ஏதாவது தந்தா நான் வாங்கி சாப்பிட்டுடுவேன். ரொம்ப வயிறு பசிச்சு, நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னாங்க. சாப்பாடும் கொடுத்தோம். அந்த பாட்டியை அடுத்த செகண்ட் பார்த்தா காணோம். வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தேன், காணோம். கையை கழுவிச்சு, அவ்வளோதான், பாட்டியை காணோம். 75 வயசு பாட்டிக்கு வீட்டில் பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்காங்களாம். ஆனால் கவனிக்கலை. அந்த பாட்டி தெரு தெருவா தர்மம் எடுத்து யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி எங்கே தூங்குவீங்கன்னு சொல்லி கேட்டேன். எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் எங்கேயோ படுத்து தூங்கிவிடுவேன் அப்படின்னாங்க. அந்த பாட்டிக்கு பார்த்தா 4 பிள்ளைகள் இருக்கு, வயசு பார்த்தா 75 வயசு. நான் சொல்கிறேன் எப்போன்னா 2019 இல்லை 2020 அப்போ உள்ளதை இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிள்ளைகள் வயசான பாட்டியை கவனிக்கிறது இல்லை, அம்மாவை கவனிக்கிறது இல்லை. அப்படி நிறைய குடும்பத்தை சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, முதியோர் இல்லத்துலேருந்து ஒரு ஜெபகுறிப்பு. அந்த அம்மாவுக்கு 75 வயசாம். ஒரே ஒரு பொண்ணு தான், நல்ல சொத்து இருக்கு. அந்த சொத்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த அம்மா நேரம் முதியோர் இல்லத்தில் வச்சுட்டாங்க. அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன், என் பொண்ணு என்னை பார்க்க வர மாட்டேக்கா, எனக்கு ஒரு பேரை இருக்கான் பார்க்க வர மாட்டேக்காங்க, எனக்கு சொத்து நிறைய இருக்கு, அந்த சொத்து எப்படியாவது என் பிள்ளை பேரில் போய் சேரட்டும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. வயசானதுக்கப்புறம் வீட்டில் அம்மா மாதிரியோ இல்லை வயசான பாட்டிமார்களையோ கவனிக்க ஆள் இல்லை. நம்ம இப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்களா? அந்த 4 பேர் அன்பு கூறுறீங்களா? ஒரு முழு பைபிள் ஃபுல்லாக வாசித்தது இல்லை. உன்னை போல பிறரை நேசின்னு சொல்லி போட்டிருக்கு. அன்பு கூறுகிற ஜனங்களை பார்க்க முடியல. உண்மையான அன்பு கூறுகிற ஜனங்களை பார்க்க முடியல. பணம் இருந்தால் ஒரு அன்பு கூறுறாங்க, பணம் இல்லைன்னா கழிச்சிருந்தாங்க. இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஜனம்தான் பெருகிட்டு இருக்கிறாங்க. ஏழை எளிய ஜனம் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனம் இருக்கு. அன்பு கூறணுமா? உண்மையா அன்பு கூறணுமா? அவர் நமக்கா ஜீவனே தந்துட்டாரு, நமக்கா ஜீவனை கொடுத்திருக்கிறார். அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து, ஏகப்பட்ட ஆஸ்தி இருக்குப்பா, ஏகப்பட்ட சொத்து இருக்கு, உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறை சொல்ல கண்டு, இப்ப என் வாழ்க்கையில் நான்லாம் சொல்ல முடியும், நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தேன். ஆனா கர்த்தருடைய கிருபையினால என்னைக்கு நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தனோ, கர்த்தரே எனக்கு பங்கு. ஒவ்வொரு நாளும் அதிசயமா வழி நடத்துவார். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர்ல முழு நேர ஊழியம், குடும்பமா முழு நேர ஊழியம். காலைவேளையில யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ,
தேவனுக்கு உண்மையா இருங்க. உங்க வீட்டுல ஏழை எளிய ஜனம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சொல்லணும்னு கண்டு பார்த்தாச்சு, அவங்களுக்கு குறையதான் இருக்கு, கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? இருதயத்தை அடைச்சிக்கிடுவாங்க. நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும், நான் ஏன் அவனுக்கு செய்யணும்? இந்த கடைசி காலத்துல வீம்பு, வைராக்கிய, கசப்பு, எரிச்சல், கோபம், இது மட்டும்தான் உள்ள இருக்கு. இறக்க குணம் எங்க போச்சு? இறக்க குணம் எங்க போச்சு? நிறைய வீட்டுல இறக்க குணமே இல்லை. எப்ப பார்த்தாலும் சண்டை போடணும், எப்ப பார்த்தாலும் சண்டை போடணும். இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் இறங்கி போகவே மாட்டுக்காங்க, விட்டு கொடுக்கவே மாட்டுக்காங்க, தாழ்த்தவே மாட்டுக்காங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். உபவாச நாட்களிலே நம்ம இருதயம் மாற்றப்பட்டிருக்கா? நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் ஏதாவது இருக்கா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிருவேன். உபவாச நாட்களிலே தேவன் பார்த்துட்டு இருப்பார். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவோம். கிரியை வேணுமா? செயலில் இருக்கணுமா? ஒரு வயசான பாட்டி, 75 வயசு பாட்டி, கொஞ்சோண்டு சாப்பாடு தாங்களேன், ரசமாவது இருக்கா அப்படின்னாங்க. இருக்கிறத கொடுத்தோம், அவ்வளோதான். அடுத்து சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம் பார்த்து அந்த பாட்டியை காணோம். அந்த பாட்டி யாரு தெரியல. நான் பாட்டியை தேடிலாம் பார்த்தேன், பாட்டியை காணோம். சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவுனாங்க, அவ்வளோதான். அந்த பாட்டியை காணோம். அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எப்போதும் கிடைக்காது, எப்பமாவது தான் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில ஏழை எளிய ஜனங்கள் கண்ணில் அம்பிடுறாங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. நான் செல்லத்தில் வெளியில் போகும்போது சாப்பாடு வாங்கி யாராவது ரோட்டில் யாராவது உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். ஏழை எளிய ஜனம் இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். உண்மையா அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ள இருப்பார். ஹல்லேலூயா. தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தால் மற்றவங்களை நமக்கு பார்க்கும்போது ஒரு இறக்க குணம் வந்துடும். இந்த கடைசி காலத்துல இறக்க குணத்தை பார்க்கவே முடியலப்பா. இதெல்லாம் வேதனையான காரியம். தேவன் நம்முடைய எல்லா பாவத்திலும் தாமே சிலுவையில சுமந்து கொண்டார். அவர் நமக்கா ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு! அப்ப அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? நமக்குள்ள அந்த அன்பு இருக்கும்போது நம்ம எப்படி வாழணும்? அதை நம்மை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சின்ன ஜெபம் முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. இந்த புதிய நாளிலும் அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கணும். எங்க மேல அன்பா இருக்கிறதுனாலதான்ப்பா ஜீவனே கொடுத்தீங்க. நாங்களும் மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருந்துச்சுப்பா. அன்பு கூற கடனாளியா இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. வீட்டில் இருக்கிற வயசான பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பாவை கவனிக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. ஏழை எளிய ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண கிருபை தாங்கப்பா. தர்மம் பண்ண கிருபை தாங்கப்பா. உண்மையா வாழ கிருபை தாங்கப்பா. நன்மை செய்ய, நற்கிரை செய்ய ஒரு இரக்க குணம் தாங்கப்பா. பெற்றோரை நேசிக்க கிருபை தாங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள அன்பா இருக்க கிருபை தாங்கப்பா. குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கணும், கிருபை தாங்கப்பா. கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையின்படி எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருந்தா எடுத்து போட்டுருங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்படட்டும்பா. உண்மையா அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்கா நன்றிப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சுங்கப்பா. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க.
திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் குறை இருக்கோ எல்லாவற்றையும் மாற்றி போட்டுருங்க. சில குடும்பத்தில் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. எங்கெல்லாம் தனியாக இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. வெளியில் புறப்படுறாங்க, வாகனத்தில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்கிறாங்க, காலை வேளையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க, எல்லா குடும்பத்தோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலம் இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. நாங்கள் பரலோகத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. உபவாச நாட்களில் உண்மையாக இருக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. எங்கள்கிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் எல்லாருடைய தேவைகளுக்கு அந்த சந்திங்கப்பா. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் பூரண சுகம் தந்து தீர்காயுசு தந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உபவாச நாட்களில் தேவையில்லாமல் எங்கேயும் போகாதபடி உங்களுடைய பாதவில்லை காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் நாமம் மேம்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனர்கள் எப்போ மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.